ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 5, கடவுளை அடைதல். ஸ்ரீ சாயி ஹரிபாவ் உரையாடல். ஹரிபாவ் பந்த் தீக்ஷித், அதாவது காக்கா தீக்ஷித், உயர் ஆங்கில கல்வியை கொண்ட ஒரு நாகர பிராமணர். அவர் சாயியின் பாதங்களில் ஒன்றிவிட்டார். ஒரு தேனி ஒரு பூவுடன் ஒன்றியிருப்பது போலவே ஷீர்டியில் தங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தனது வீட்டு வளாகத்திற்குள் காலை தியானத்திற்காக அமர்ந்தபோது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. விட்டலின் உருவம் பண்டரிநாத் அவருக்கு முன் தோன்றியது. விட்டலின் அந்த உருவம் அவரது இரு கைகளையும் இடுப்பில் வைத்திருந்தார் மற்றும் அக்கழுத்தில் துளசி மாலை அணிந்த உருவம். இந்த உருவத்தை பார்த்து ஹரிபாவ் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தார். சாயியின் அருளால் நான் எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறேன் என்று கூறினார். இந்த வகையிலும் தகுதி பெறவில்லை என்றாலும் இந்த தரிசனத்தால் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இதைவிட விலைமதிப்பற்ற லாபம் அல்லது அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில், பின்னர் இந்த விலைமதிப்பற்ற அனுபவம் திரும்ப கிடைக்கும் என்று நம்பலாமா? ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் செய்ததற்காக தீக்ஷித் மஸ்ஜிதிற்கு மகிழ்ச்சியுடன் வந்தார். பாபா அவரிடம், காகா, இன்று நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி தெரியுமா? விட்டோபா பாட்டீல் வந்து உங்களை நேரில் சந்திக்கவில்லையா? சாதுக்களின் இதய கார்மேக வண்ணன் பிரபஞ்சத்தின் ஆதாரம். அவரை விவரிப்பதில் வார்த்தைகள் செலவிழந்து நிற்கின்றன. இந்த வார்த்தைகளை கேட்ட தீக்ஷித் அவர் குனிந்து கை குவித்து, பாபா, உங்கள் அற்புதங்களை புரிந்து கொள்ள முடியாதவன். நீங்கள் மட்டுமே உங்கள் செயலை விளக்க முடியும். குழந்தைக்கு எது நல்லது அல்லது கெட்டது என்பது அம்மாவுக்குத்தான் தெரியும். எங்கள் நன்மை என்ன என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நான் உங்கள் குழந்தை. நான் ஏன் உங்களை வேண்ட பிரார்த்தனை செய்கிறேன்? நான் தொடர்ந்து உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் போதும். இதற்காகத்தான் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் விட்டோபா பாட்டீலை சந்தித்தேன். இது உங்கள் செயல். கைப்பாவையின் அழகை புகழ்ந்து பேசுவதில் அந்த நபரை மறந்துவிடக்கூடாது. அதாவது கயிறுகளையும் கட்டுப்பாடுகளையும் இழுத்து பொம்மைகளின் செயலை வழிநடத்துவார். நீங்கள் ஒரு நிபுணர், சூத்திரதாரி, மந்திரவாதி, கடவுள். உண்மையிலேயே உங்கள் கைகளில் ஒரு பொம்மை உங்கள் விருப்பப்படி நடனம் ஆட வேண்டும். உங்கள் படிவம் எல்லா இடங்களிலும் உள்ளது. நீ, ஓ அம்மா, எல்லாவற்றிலும் இந்த வடிவத்தை, அதாவது மாவ்லியின் ரூபத்தை எனக்கு காட்டுங்கள். இதை தவிர வேறு எதுவும் நான் உங்களிடம் கெஞ்சவில்லை. சாய் மகராஜ் பதிலளித்தார், காகா, அது இன்னும் சிறிது நேரம் கழித்து நடக்கும்.